சிப்பிக்காரன் வரப்பில் நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒன்று தான் இந்த வைக்கோல் தேர்ந்தெடுக்கிறது. வைக்கோலை நம்ம சரியாக தேர்வு செய்யலை அப்படின்னா அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். அதில் ஒன்று தான் இந்த நெல்மணிகள் முளைக்கிறது. இந்த மாதிரி நெல் முளைச்சி வந்துருச்சு அப்படின்னா அதில் காளானுடைய பூஞ்சைகள் வர்றது ரொம்ப கஷ்டம். பெரும்பாலும் புதுசாக அறுவடை பண்ண வைக்கோலை பயன்படுத்தும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரும். அதனால கொஞ்சம் பழைய நல்லா காஞ்ச வைக்கோலை பயன்படுத்துங்க. அப்படி வைக்கோலில் நிறைய நெல்மணிகள் இருக்கு அப்படின்னா வைக்கோலை பிரித்து ஒரு சின்ன கொம்பு எடுத்து அடிச்சிங்க அப்படின்னா வைக்கோலில் இருக்கிற நெல் எல்லாமே கீழே உதிர்ந்துரும். அதுக்கப்புறம் நீங்க காளான் பேக் போடுறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பச்சையா இருக்கிற வைக்கோல் பயன்படுத்தாதீங்க. சப்போஸ் பச்சையா இருக்கு வேற வைக்கோல் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா அதை நல்லா வெயில்ல ஒரு 2-3 நாள் காய வச்சீங்கன்னா நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த வைக்கோலை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த சிப்பிக்காளான் வளர்ப்பை பத்தி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க எங்கிட்ட கேட்கலாம். இந்த சிப்பிக்காளான் வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் வெறும் 500 ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து எப்படி காளான் வளர்க்குறதுன்றதையும் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த கிட் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம்.